ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி அருமையான கோவக்காய் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இப்போ ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். நான் கடலெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம வந்து எண்ணெயிலே தான் ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு 1 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ பொரிஞ்சு வந்தோடனே கோவக்காய் இந்த மாதிரி நான் நீட்டமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ அதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கோவக்காவ நல்லா வந்து எண்ணெயிலே போட்டு நல்லா பெரட்டி விட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க. தண்ணி எதுவும் சேர்த்துறக்கூடாது. இந்த எண்ணெயிலே நல்லா அந்த கோவக்காய் வந்து நல்லா பெரட்டி ஃப்ரை பண்ணுற அளவுக்கு வரணும். இப்போ இந்த டைமில் வந்து கோவக்காவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மீடியமான ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விடுங்க. நல்லா வந்து கோவக்காய் வந்து நல்லா சுருண்டு வரணும். கோவக்காய் வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ இதுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள்தூள் சேர்த்துக்கிறேன். நான் காரம் கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. இதில் வந்து இப்போ சாம்பார் பொடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். ஏன்னா நான் குழந்தைங்களும் பசங்களும் சாப்பிட்றதுனால. இப்போ இதுக்கு காய்க்கு இன்னும் கொஞ்சம் தேவையான அளவு நம்ம உப்பு போட்டிருக்கோம் ஏற்கனவே. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கடைசியாக இதுக்கு ஒரு நல்ல ட்விஸ்டான ஒரு மசாலா இருக்குது. இப்போ வந்து வறுத்த நிலக்கடலையை நல்லா வந்து மிக்ஸியில் ஓட்டிக்கிட்டேன். இப்போ நல்லா இது வந்து நல்லா சுருண்டு ஃப்ரை பண்ணி வரட்டும். மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற அளவுக்கு நல்லா சுருண்டி நல்லா வதக்கி விடுங்க எண்ணெயிலே. இது நல்லா தயிர் சோறு, லெமன் சோறு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ்க்குலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சைடிஷ்ஷாக சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச வேர்க்கடலை பொடியை இதில் சேர்த்துக்கலாம். இதையும் நல்லா ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா அதிலேயே வந்து குக் பண்ணி விடுங்க. என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நான் போட்டிருக்கேன். உங்களோட சப்போர்ட்டும் ஆதரவும் கொடுங்க. இதே மாதிரியே நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியே நிறைய ரெசிபீஸோட உங்களை மறுபடியும் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.